வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ரீசெண்டா வெளியாயிருக்க ஆப் ஜெய்சா கோய் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான காமெடி படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இது தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. இல்ல மாதவன் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம மாதவனுக்கு 42 வயசாயும் கல்யாணம் ஆகாம இருக்கு. அப்பதான் ஒரு பொண்ணு லைஃப்ல வராங்க. அந்த பொண்ணை உருகி உருகி லவ் பண்றாரு. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகுது. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. இவரோட பேரு ஸ்ரீ அப்படின்றது. இவர் பசங்க கூட பார்ட்டி பண்றதுக்காக வெளியே தான் வந்திருக்காரு. ஆக்சுவலா இவருக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு கிட்ட இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த பொண்ணை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப இவருமே வச்சிருக்க ரிங் எடுக்கிறாரு. அந்த கேப்ல அந்த பொண்ணு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவரை நிறுத்தி பேசுறதுக்காக கீழே வந்துடுறாரு. இப்ப வந்தவரை நான் உன்னை லவ் பண்றேன், என் லவ்வை ஏத்துக்கோன்ற மாதிரி ரிங்க தராரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ஸ்ரீ நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், நீ இப்படி ப்ரொபோஸ் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, தீபக் தான் சொன்னா, அவளுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல, நீ ப்ரொபோஸ் பண்ணா ஏத்துப்பான்னு சொன்னா, அதனால தான் ப்ரொபோஸ் பண்ணன்ற மாதிரி இவர் வெகுலியா சொல்லிடுறாரு. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னையே கிண்டல் பண்ணிட்டல, கண்டிப்பா உன்னோட லைஃப்ல எந்த ஒரு பொண்ணுமே கிடைக்க மாட்டா, நீலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இப்படி வெர்ஜினா தான் சுத்திட்டு இருக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஐடியாவை அந்த தீபக் தானே கொடுத்தான். அந்த தீபக்கு நான் ஒண்ணு தரணும், உன் கண்ணாடியை கலட்டுன்னு சொல்றாங்க. இவரும் ஒன்னும் புரியாம கண்ணாடியை கலட்டுறாரு. இப்ப இந்த பொண்ணு பலார்னு கண்ணத்திலேயே அறையிறாங்க. இப்ப ஹீரோவோட பிரசன்ட் லைஃபை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு இப்ப 42 வயசு ஆகுது. நம்ம ஹீரோ ஒரு போரிங்கான லைஃபை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. காலையில பிரஷ் பண்றாரு, எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாரு, ஒரு எலி வளர்ப்பாரு. அந்த எலி கிட்ட உட்காந்து இவர் பேசிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பானுன்னு ஒரு அண்ணன் இருக்காரு. அவருக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணே இருக்காங்க. அவரெல்லாம் எப்பயோ கல்யாணம் பண்ணிருப்பாரு. இவருக்கு தான் கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். ஏறக்குறைய 42 வயசு ஆயும் கல்யாணம் பண்ணாம இருக்காரு. இப்ப குசும்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணியா இருப்பாங்க. இப்ப அண்ணியும் அண்ணியோட பொண்ணும் இவர்கிட்ட கால் பண்ணி பேசுறாங்க. அதாவது எந்த ஜாடியை யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட ஐடியா கேக்குறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இவர்கிட்ட தான் கேட்பாங்க போல. இவருமே இது பெட்டரா இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. அண்ணியை பொறுத்த வரைக்கும் ஊர்கா பிசினஸ் சின்ன லெவல்ல பண்றாங்க. நீ சீக்கிரமா தீபக்க பார்த்து ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணுன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்றாங்க. இவரும் வேண்டாம் வெறுப்பா சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவர் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. சமஸ்கிருதம் சொல்லித்தர வேலை தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இவரை கிண்டல் பண்ணிலாம் பசங்க எழுதி வச்சிருக்காங்க. திரும்பியும் சாட்டி ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் வெர்ஜினா இருக்காரு பாத்தீங்களா, இது எல்லா பசங்களுக்கும் தெரியும். சார் உண்மையிலே இன்னும் வெர்ஜினா தான் இருக்காரா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசி சிரிக்கிறாங்க. இல்ல ராகேஷ்னு ஒரு பையன் தான் பயங்கரமா இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். கிண்டல் பண்றாங்கன்னு இவருக்கு நல்லா தெரியுது. எதுவுமே பண்ண முடியல. இவர் பாட்டுக்கு பாடம் மட்டும் எடுக்கிறாரு. ஹீரோக்கு சின்ன வயசுல தீபக்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு பாத்தீங்களா, அவரோட கடைக்கு தான் வந்திருக்காரு. அவர் போட்டோ ஸ்டுடியோ தான் வச்சிருக்காரு போல. இவருக்காக போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இங்கதான் ஹீரோவோட லைஃப்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இவர் நிறைய பொண்ணை பாக்குறதுக்கு போயிருப்பாரு. ஆனா ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னே இவருக்கு தெரியாது. பயங்கரமா சொதப்பிருப்பாரு. இந்த மாதிரி பல காரணத்தினால இவரோட கல்யாணம் தள்ளி போயிருக்கும். அது எல்லாத்தையும் ஷார்ட்டா நமக்கு மாண்டேஜ் மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பொண்ணு கிட்ட பேச ரொம்ப பயப்படுவாருன்றது தீபக்கு நல்லா தெரியும். முதல்ல பேச கத்துக்கிட்டாதான் ஒரு பொண்ணை பார்த்து பேசி கல்யாணம் எல்லாம் பண்ண முடியும். ஒரு ஆப் புதுசா ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த ஆப்பை பாருன்ற மாதிரி அந்த ஆப்பை காட்டுறாரு. இது மூலியமா எந்த ஒரு பொண்ணு கிட்டனால நீ ஆட்டா பேசலாம். நிறைய பொண்ணுங்க இதுல இருக்காங்க. மாசம் வெறும் 900 ரூபாய் மட்டும்தான், நீ இதுல மெம்பர் ஆயிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் தப்பான ஆப் மாதிரி இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு நீ கத்துக்கலாம்ல, யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி தீபக் சொல்றாரு. இவ்வளவு ஐடியா கொடுக்கறல, நீ எதுக்காகடா உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழலன்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. டே, எனக்காவது பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு ஒருத்தி இருந்தா, டைவர்ஸ் ஆயிருச்சு. ஆனா உன் லைஃப்ல பொண்ணே இல்ல, அதனால நான் சொல்றதை கேளுன்ற மாதிரிலாம் தீபக் சொல்றாரு. சரி, இவன் சொல்ற ஐடியாவும் கரெக்டா தான் இருக்கு. இது மூலியமா ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசுறதுன்னு கத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல ஒரு பார்ட்னரை தேடலாம்னு யோசிக்கிறாரு. இவருமே அந்த ஆப்பை யூஸ் பண்றாரு. ஒரு பொண்ணுக்கு கால் பண்றாரு. அந்த பொண்ணுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவர் சாதாரண கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு. நீ என்ன Dress போட்டிருக்க, Dress போட்டிருக்கியா இல்லையான்ற மாதிரி தான் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நீங்க என்ன இப்பெல்லாம் கேள்வி கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. எனக்கு சரியா பேச தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இல்ல இல்ல, நீங்க தான் சரியா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவர் வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு.
நீங்க வெக்கப்படுறது கூட நல்லா தான் இருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. நான் உங்களை ஸ்ரீன்னு கூப்பிடவா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரிங்க அப்படியே கூப்பிடுங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த பொண்ணு பக்கத்துல இருந்து பேசுற மாதிரியே இவருக்கு தோணுது. மறுநாள் காலையில இவர் எந்திரிக்கும் போது அந்த பொண்ணே பேஸ்ட் எல்லாம் எடுத்து தர மாதிரி இவர் யோசிச்சு பாக்குறாரு. அதாவது அந்த பொண்ணு இவர் கூடியே இருக்கிற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. அந்த பொண்ணு கிட்ட ஃப்ரீ டைம்ல எல்லாம் இவர் பயங்கரமா சாட் பண்றாரு. எப்பவுமே பசங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார்ல, இப்ப போனை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் சிரிச்சுக்கிட்டே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சார் சிரிக்கலாம் செய்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த ராகேஷ் கேக்குறான். இவர் அதுக்கும் பயங்கரமா ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது நிறைய பொண்ணுங்க இவர் கூட இருக்க மாதிரியே இவருக்கு தோணுது. இவருக்கான வேலை எல்லாத்தையும் அந்த பொண்ணுங்க சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பொண்ணு கூடியே இருக்கிற மாதிரிலாம் இவருக்கு ஃபீலிங் வருது. இது மூலியமா நல்லா இவரும் பேசுறதுக்கு கத்துக்கிறாரு. நம்ம கூட பேசுறதுக்கு யாராவது இருந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும்ன்றதே இப்பதான் எனக்கு தெரியுது. சீக்கிரமா உனக்கும் ஒரு பார்ட்னரை பார்த்து தரேன், நீயும் சந்தோஷமா இருன்ற மாதிரி அந்த எலிகிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப குசும நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் பேரு பானு அப்படின்றது பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. இந்த குசும பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல இந்த ஊர்கா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட அதை பத்தி பேசுறாங்க. நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணணும்? நீ வீட்டு வேலையை ஒழுங்கா பண்ணாலே போதும். நீ இதெல்லாம் பண்ணனா வீட்டு வேலையை யார் பாப்பான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்ப வீட்டு வேலைக்கு மட்டும் தான் நம்மளா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இவங்களோட ஆதங்கம் எல்லாத்தையும் காய்கறி விற்கிறதுக்காக வரவங்கிட்டு இவங்க கொட்டிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பக்கத்து வீட்டை சேர்ந்த ஜாய்னு ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்க சும்மாவே ஊர்காலாம் கொஞ்சம் பேருக்கு தந்திருப்பாங்க போல, அந்த மாதிரி தான் இவருக்கு தந்திருக்காங்க. இவருமே அந்த ஊர்கா சூப்பரா இருந்தது, நீங்க சின்ன லெவல்ல பண்றதை விட்டுட்டு பெரிய லெவல்ல பண்ணா என்ன, கண்டிப்பா நீங்க பெரிய ஆளா மாறுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் என்கரேஜ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி பேசுறதுக்காக வந்திருக்கவே மாட்டாரு, இப்ப என்ன புதுசா வந்திருக்காருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. என்ன விஷயமா வந்தீங்க அதை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே விஷயத்த சொல்றாரு. அதாவது ஜாயை பொறுத்த வரைக்கும் ஒரு சொந்தக்கார பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் இவங்களோட குழந்தை கேட்டு வந்திருக்காரு போல. இவங்களுமே இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. 32 வயசு தானா, அதெல்லாம் செட்டே ஆகாதுன்னு ஹீரோ சொல்றாரு. நீயா எதுக்காக செட் ஆகாதுன்னு சொல்ற, முதல்ல அந்த பொண்ணை போய் மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்போ ஒரு ஹோட்டல்ல தான் இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சர்வர் என்ன வேணும்னு கேக்குறாரு. இஞ்சி ஏலக்காலாம் போட்டு டீ வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார் இங்க காஃபி மட்டும் தான் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அப்ப எனக்கு வேணான்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருல, அந்த பொண்ணுமே இந்த இடத்துக்கு வராங்க. அந்த பொண்ணை பாக்குறவரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அந்த பொண்ணு ரொம்ப யங்கா இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. கண்டிப்பா இந்த பொண்ணு நம்மள ரிஜெக்ட் பண்ணுவா, அதுக்கு முன்னாடி நம்மளே கிளம்பிடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த பொண்ணு பேரு மதுபோஸ் அப்படின்றது. இவங்க கொல்கட்டால பிரெஞ்சு டீச்சரா ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நம்மள வேணான்னு சொல்றதுக்குள்ள நம்மளே கலண்டலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நீங்க கொல்கட்டால இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன், எப்படிங்க நமக்குள்ள மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. நமக்குள்ள எல்லாமே செட் ஆயிருச்சுன்னா நான் வேலையை விட்டுட்டு இங்க கூட வந்துடுறேன், நீங்க இங்க தானே சான்ஸ்கிரிட் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதே ஸ்கூல்ல கூட நானுமே சேர்ந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரு விலகி போனாலும் அவங்க மேற்கொண்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க நம்ம ஸ்கூல்ல சேர்ந்தா என்ன ஆகும்னு இவர் யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா ராகேஷ் மத்த பசங்களா இவங்க வரதை பார்த்து சைட் அடிக்கிறாங்க. செம்மையா இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதுல ராகேஷ் தான் ரொம்ப ஓவராலாம் பண்ணிட்டு இருக்கான். இவங்க வந்தா அப்படிதான் நடக்கும்ன்ற மாதிரி இவர் யோசிச்சு பாக்குறாரு. நம்ம 2 பேர் டீ குடிக்கலாமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த ஹோட்டல்ல டீ இல்லையா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. எனக்கும் தெரியும், பக்கத்துல ஒரு டீ கடையை பார்த்தேன், அங்க போய் குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி போலான்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரை பேசி அவங்க ரொம்ப ஃப்ரீயா மாத்திடுறாங்க. இவரை இப்ப சகஜமா பேச ஆரம்பிக்கிறாரு. இத பத்திலாம் இவரோட ஃப்ரெண்டு தீபக் கிட்ட சொல்றாரு. நான் இவ்வளவு லேசா ஃபீல் பண்ணதே கிடையாதுடா, என்ன லேசா ஃபீல் பண்ண வச்சிட்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவளுக்குமே என்ன பிடிச்ச மாதிரி தான் பேசினா, எல்லாம் ஓகேவாயிடும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. இந்த இடத்துல தான் தீபக்கு சில சந்தேகம் வருது. அந்த பொண்ணுக்கு 32 வயசு தான், ஆனா 42 வயசானா உங்களை ஓகே பண்றானா ஏதாவது பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த பொண்ணை பத்தி கம்ப்ளீட்டா செக் பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஷார்ட் பிலிம் ஷூட் பண்ண போறோன்ற மாதிரி இவங்க 2 பேருமே கொல்கட்டாக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேருமே மதுவோட வீட்டுல பேசாம எப்படி மதுவை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி தீபக் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ராகேஷ் இறங்குறான். ஆக்சுவலா ஃப்ரெண்டு ராகேஷையும் வர வச்சிருக்காரு. இவன் தான் டாக்குமெண்ட்ரி எடுக்கிற மாதிரி அந்த ஃபேமிலி கிட்ட பேசி க்ளோஸ் ஆக போறான், நமக்கு ஹெல்ப் பண்ண போறான். இதுக்கு பதிலா நீ ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், இவனை எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப ராகேஷ் அப்படின்ற அந்த பையன் இருக்கான்ல, பொய்யான ஐடென்டிட்டியில இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். இந்த வீட்டுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் அவங்கள பத்தி முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க மதுவை பத்தி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான். மதுவை பத்தி எல்லாருமே பெருமையா நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மதுவோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி எல்லாம் கேட்கறான். வீட்டை சேர்ந்தவங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டை இவன் பிடிச்சிடறான். இப்ப அவங்க கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக வந்துடுறான். அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி லவ் கிவன் ஏதாவது இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆமா லவ் இருந்தது, செம்ம க்ளோஸான லவ் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அவன் பேர் நமித் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு ஹீரோ இந்த இடத்துல
லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவும் மதுவும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ விசாரிச்சது தெரிஞ்சா அவங்க கோவப்பட வாய்ப்பு இருக்குல்ல, எதர்ச்சியா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இவரும் இந்த இடத்துல நடிக்கிறாரு. நீ இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியாமே என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஓஹோ உங்களுக்கு நமிதா பத்தி தெரிஞ்சிருச்சா, நான் சொல்றேன்ற மாதிரி இவங்களுமே இவங்களோட லவ் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு மியூசிக்ல செம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு இடத்துல பியானோலாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலியமா ஒருத்தர் அந்த இடத்துக்கு வராரு. அவர் தான் நமிதா இருப்பாரு. அவரை இவங்க வாசிக்கும் போது கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காரு. சூப்பரா பண்றீங்கன்ற மாதிரி இவங்க கிட்ட பேசுறாரு. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறி இருப்பாங்க. நாளடைவுல இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸா மாறி இருப்பாங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் இவங்க பயங்கரமா லவ் பண்ணிருப்பாங்க. ஒரு மொமெண்ட்ல இவங்க ரெண்டு பேருமே செக்ஸ் வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்கும் போது நமித் இருக்கார்ல, நீ வெர்ஜின் தானேன்னு கேக்குறாரு. வெர்ஜின் இவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டானே அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. அப்படிதான் இவங்களுக்குள்ள பிரேக்கப் மாதிரி ஏற்பட்டிருக்கும். ஒரு பொண்ணு கிட்ட வெர்ஜினான்னு எப்படி அவன் கேட்கறான், எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவமா சொல்றாங்க. இவங்க வெர்ஜினா தான் இருப்பாங்கன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இப்பெல்லாம் 20s தாண்டி யாரு வெர்ஜினா இருக்கா, எல்லாருமே வெர்ஜின் இல்லாம தான் இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப இவங்க வெர்ஜின் இல்லையான்ற மாதிரி ஹீரோ உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறாரு. ஹீரோக்கு 42 வயசு ஆகுது. இன்னமும் ஹீரோ வெர்ஜினா தான் இருப்பாரு. அப்ப நம்ம தான் வெர்ஜினா இருக்குமா, இவ வெர்ஜின் இல்லையான்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இதுக்காக ரிஜெக்ட் பண்ணா காலம் முழுக்க தனி கட்டியா தான் இருக்கணும்ன்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. நம்ம ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்க தியேட்டருக்கு போலாமான்னு கேக்குறாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா அந்த படம் ரொம்ப பழைய படமா இருக்கும். இவங்க என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படத்துல வர சீன்ல இவங்க இருக்கிற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல டான்ஸ் பண்ற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு நாள் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கொஞ்சம் லேட்டா வராங்க. லேட்டா வந்ததுக்கு சாரின்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல, நீங்க இதுக்கப்புறம் லேட்டாவே வாங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்காக நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது இல்ல. அப்படி வரும்போது என்ன ட்ரெஸ் போட்டு வருவீங்க, ஏரை எப்படி வாரிட்டு வருவீங்க, இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு சந்தோஷம் தான் பட்டுட்டு இருந்தேன். அதனால லேட்டாவே வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே சிரிக்கிறாங்க. இப்ப வேற ஒரு நாள் இவர் கொஞ்சம் லேட்டா வந்துடுறாரு. சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நீங்க கரெக்ட் டைமுக்கு தான் வந்தீங்க. நான் தான் இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். அந்த ஃபீலை நானும் என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக தான் வந்தேன். அந்த ஃபீல் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சோ போக போக இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தீபக்கோட கடையில போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ இப்ப சந்தோஷமா இருக்கிறத தீபக் பாக்குறாருல, அவருமே ஃப்ரெண்டுக்காக பயங்கரமா சந்தோஷம்லாம் படுறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாட்டி தான் ரொம்ப க்ளோஸ். பாட்டி கிட்ட ஹீரோவை பத்தி சொல்றாங்க. அவர்கிட்ட சின்ன சின்ன பழக்கங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பூவெல்லாம் புக்குக்குள்ள வைப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இன்னமும் வச்சிட்டு இருக்காரு. ரொம்ப இன்னசென்ட்டான ஆளுன்ற மாதிரிலாம் பாட்டி கிட்ட இவங்க சொல்றாங்க. இப்ப நமக்கு அண்ணனை காட்டுறாங்க. ஆக்சுவலா அண்ணனுக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க போல. அதுக்காக நான் வெளியூருக்கு போகணுன்ற மாதிரிலாம் சித்தப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பா வந்தோன்னா அப்பா கிட்டயும் பர்மிஷன் கேக்குறாங்க. ஆனா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கு மறுக்கிறாரு. நீ முதல்ல சமையல் பண்றதெல்லாம் கத்துக்கோ, நாளை பின்ன ஒரு வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டனா அங்க சமைக்க தெரியலனா என்ன ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறது. இப்ப குசுமும் பொண்ணுக்காக பேசி பாக்குறாங்க. ஆசைப்படுறாளே பண்ணட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீ இன்னைக்கு ஏலக்காவை சரியாவே போடல அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை குறை சொல்றாரு. எப்பவுமே ஒய்ஃபை இவர் குறை சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு காட்டுறாங்க. இப்ப ரெண்டு பேரோட ஃபேமிலியும் மீட் பண்ணி பேசுறாங்க. அந்த இடத்துல இவங்க இருக்காங்கல்ல, மியூசிக் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு வீணையை ப்ளே பண்றாரு. அவங்க ஒரு பியானோவை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோனோட பாட்டிக்கு வீணையை எப்படி வாசிக்கணும் நல்லா தெரியும். நீயும் சூப்பரா வாசிக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோவை பாராட்டுறாங்க. உன்னை என்னோட பேத்திக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரெண்டு பேருமே இப்படியே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி ஃபீலிங்கா பேசுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஹீரோவோட ரூம்க்கு வந்துடுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பூவை ரொம்ப விரும்பி ரொம்ப வருஷமா சேர்த்து வச்சிருப்பாரு. இப்ப அந்த பூவை நோட்ல இருந்து எடுக்கிறாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ, இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட தராரு. இவங்களுமே சந்தோஷமா அதை வாங்கிக்கிறாங்க. இப்ப பாட்டை ப்ளே பண்ணி இவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு போறாங்க. எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாதுன்னு இவர் சொல்லிட்டாரு. பரவாயில்ல வாங்க நான் சொல்லி தரேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரிலாம் டான்ஸ் பண்றாங்க. ஒரு மொமெண்ட்ல ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவர் இருக்கார்ல, மாமின்ற மாதிரி இவங்களை கூப்பிடுறாரு. இதை கேட்டு இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவரும் சாரி, அந்த தீபக் தான் கண்ட படத்தை என்கிட்ட காட்டுவான், அந்த படத்துல இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதனால தான் சொல்லிட்டேன் சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த மாதிரி படங்கள்ல இந்த மாதிரிலாம் கூப்பிட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஹீரோ கூப்பிட்டுருப்பாரு. இப்ப இவங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க டேடின்னு கூப்பிடுறாங்க. இவரும் மாமின்னு கூப்பிடுறாரு. ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா இவரோட அண்ணி வந்துடுறாங்க. என்ன மாமி டேடின்னு கூப்பிட்டுக்கிறாங்கன்ற மாதிரிலாம் பாக்குறாங்க. நம்ம அந்த மாதிரி ரொமான்டிக்கா கூப்பிட்டுக்கிட்டதா அண்ணி பார்த்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆனா அண்ணி அந்த விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஹீரோ அவரோட அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றாரு, ஹீரோயின் அவங்களோட அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றாங்க
அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேருமே மம்மி டாடின்னு ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்க ரெண்டு பேருக்கு சிரிப்பு தான் வருது. நல்ல வேலைப்பா, தப்பான அர்த்தத்துல இவங்க எடுத்துக்கலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே நிச்சயம் நடக்கிற நாள் வந்துருது. சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த நாள்லாம் நம்ம லைஃப்ல வராமையே போயிடுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சிருப்பாரு. இப்ப பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே ரிங் எல்லாம் போட்டு விட்டுக்கிறாங்க. ஃபங்க்ஷன் டைம்ல அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல, அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ட்ரிங் ட்ரிங் அப்படின்ற மாதிரி இவருக்கு போன்ல பேசுற மாதிரி பண்றாங்க. வாலி படத்துல வரும்ல அந்த மாதிரி பண்றாங்க. இவருமே கால் வந்த மாதிரிலாம் எடுத்து பேசுறாரு. சீக்கிரமா நம்ம ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆக போகுது, நம்ம ரெண்டு பேருமே க்ளோஸா இருக்க போறோம். அப்படி க்ளோஸா இருக்கும் போது நான் உன்னை எப்படி கூப்பிட, ஸ்ரீனு கூப்பிடவா, ஸ்ரீனு கூப்பிடவா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அப்படி அஸ்கி வாய்ஸ்ல கூப்பிடுறாங்க. இவங்க இப்படி கூப்பிட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா ஹீரோ அந்த ஆப் மூலியமா ஒருத்தங்க கிட்ட பேசினார் பாத்தீங்களா, அந்த வாய்ஸும் இந்த வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. ஒருவேளை இவ தான் நம்ம கிட்ட பேசினாலா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது, அதை பத்தியே தான் யோசிக்கிறாரு. இவர் கிளாஸ் ரூம்ல இருக்கும் போது கூட அவங்கள பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. வெர்ஜின் இல்லன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, வெர்ஜினிட்டி முக்கியம் இல்லைன்னு சொல்றவ எப்படி நல்ல பொண்ணா இருப்பா, கண்டிப்பா அவ தப்பான பொண்ணு தான், எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி பேசினாலோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதை பத்திலாம் இவரோட ஃப்ரெண்டான தீபக் கிட்ட ஷேர் பண்ணிட்டாரு. மச்சான், நீ சொல்றதை வச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோ, நிறைய பசங்க கிட்ட அவ பேசியிருக்க வாய்ப்பு இருக்குடா, ஏன் இங்க இருக்க நிறைய பேர்கிட்ட கூட அவ பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா மாசம் மாசம் அந்த ஆப்புக்குள்ள நிறைய பேர் நுழையிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் சொல்ல சொல்ல ஹீரோவோட மைண்டுக்குள்ள என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு. இப்ப இந்த பகுதியில் அவங்க நடந்து போற மாதிரியும் பாக்குற எல்லா பசங்களும் செம்மையா இருக்கா, இவகிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி தப்பு தப்பா பேசினா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி தான் இவர் யோசிச்சு பாக்குறாரு. அந்த பசங்க எல்லார்கிட்டயும் இவங்க பதிலுக்கு பேசினா எப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாரு. அப்படி யோசிச்சு பார்க்கும் போதே இவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நீ கூட அந்த ஆப்பை யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை பார்த்து கேட்கிறாரு. மச்சான் மச்சான், அதெல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண, இப்பெல்லாம் நான் யூஸ் பண்றது இல்லன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. அவங்க அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனா ஹீரோ போன் எடுக்க மாட்டாரு. இது அவங்க வாய்ஸ் தானா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களே இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக என்னோட காலை எடுக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே நீ அந்த ஆப்ல இருந்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா, அந்த ஆப்ல நான் இருந்தேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்டு இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. கோவமா இங்க இருந்து நடந்து போறாரு. நீங்களும் தானே அந்த ஆப்ல இருந்தீங்க, அப்புறம் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பேச கத்துக்கிறதுக்காக தான் அந்த ஆப்புக்கு போயிருப்பாரு. நான் அப்படிதான் போனேன், ஆனா நீ எதுக்காக போனேன்னு தெரியல, எத்தனை பேர்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் ரொம்ப ஃபெட்டப் ஆகி இருந்தேன், அப்பதான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணேன். ஆனா அந்த ஆப்ல எல்லாருமே என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, ட்ரெஸ் கலெக்ட்ன்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா நீங்க ரொம்ப வித்தியாசமா பேசுனீங்க. ஒரு நாள் கூட நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு கேட்கல, அதனால தான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சு உங்க கூட பழகணும்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க பேசினதுல எமோஷனல் ஆகி இவர் ஏத்துப்பாருன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. சட்டுன்னு இவங்களை விட்டு விலகிடுறாரு. நீங்க வேணா அந்த மாதிரி பண்றவங்களா இருக்கலாம், நான்லாம் அந்த மாதிரி பண்றவன் கிடையாது, எனக்கு இந்த மாதிரி பொண்ணெல்லாம் செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரிங்க கலட்டி அவங்க கிட்ட தந்துடுறாரு. வீட்டுல எல்லாருமே கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவரும் சோகமா வீட்டுக்கு வராரு. இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்ப அண்ணன் இருக்காருல, உடனே பார்த்து பேசணும்ன்ற மாதிரி அவங்க இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்காரு. வந்தாங்கன்னா எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்த அண்ணன் இருக்காருல, இந்த ஃபேமிலியை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் பதிலுக்கு கோவப்படுறாங்க. மாத்தி மாத்தி ரெண்டு ஃபேமிலிக்குள்ளேயும் சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. பிக்ஸ் பண்ணி கல்யாணம் நடக்கலன்னா அது தோஷம் மாதிரி இல்ல, அதுக்கு ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி இவங்க சில ரிச்சுவல்லாம் பண்றாங்க. கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் ஒரு நல்ல பொண்ணு உங்க லைஃப்ல வருவான்ற மாதிரி ஜோஷியரும் சொல்லிட்டாரு. குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சைட்ல ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவர் தந்த பூவை பார்த்து ஃபீல் பண்றாங்க. இன்னமும் இவங்க ஹீரோவை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவுமே அவங்கள பயங்கரமா மிஸ் பண்றாரு. நம்ம அவசரப்பட்டுட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் கூட யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க சத்திரத்தெல்லாம் புக் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த புக்கிங்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து காசை தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்மளே தான் முழு காசை தரணும் போலன்ற மாதிரி வீட்டை சேர்ந்த எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மது வந்தோடனே இவங்க பேசுறத நிறுத்திடுறாங்க. இவங்கள நார்மல் மூடுக்கு வர வைக்கணும்ன்ற மாதிரி மதுவும் யோசிக்கிறாங்க. ஏன் கல்யாணம் நின்னு போனா என்ன, மாமா சிங்கிளா தானே இருக்காரு, ஜாய் மாமா நீங்க வேணா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்றாங்க. என்ன விளையாடுறியா அப்படின்ற மாதிரி அவருமே சிரிச்சிட்டு இருக்காரு. இவங்க எல்லாரையும் கொஞ்சம் ஜாலி மூடுக்கு வர வைக்கிறதுக்காக தான் இவங்க காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இத குடும்பத்தை சேர்ந்தவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இத பானுவோட பொண்ணு ப்ராஜெக்ட்டுக்காக வெளியூருக்கு போகணுன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, இப்ப திரும்பி அதை பத்தி அப்பா கிட்ட பேசுறாங்க. ப்ளீஸ் பா, நான் போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேன்னு சொல்றாங்க. அப்பா அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க குசும் இருக்காங்கல்ல, நானும் கூட போயிட்டு வராங்க, சேஃப்டியா கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
நீ போயிட்டுனா வீட்டு வேலையெல்லாம் யாரு பாக்குறது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. இதெல்லாம் கேட்கிற இவங்களுக்கு கடுப்பா இருக்கு. இவங்க அந்த கடுப்பெல்லாம் காட்டிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ஃபெஸ்டிவலுக்காக குசுமா அவங்களோட பொண்ணும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் டிராப் பண்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மச்சான் அந்த இடத்துக்கு நிறைய பொண்ணுங்கலாம் வருவாங்க, அந்த இடத்துக்கு போய் ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்னால கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்க முடியாது, நான்லாம் போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப குசுமுக்கும் பொண்ணுக்கும் காஃபி வாங்குறதுக்காக வந்திருக்காரு. அப்பதான் அந்த குசுமோட பொண்ணு இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. சித்தப்பா, நீங்க அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டீங்க, அவங்க நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி ஏத்துக்கிட்டாங்க, ஆனா நீங்க தேவையில்லாம எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ சின்ன பொண்ணு, உனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் சின்ன பொண்ணுலாம் இல்ல சித்தப்பா, எனக்கும் நிறைய பிரேக்கப்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சோ பிரேக்கப்லாம் இந்த காலத்துல ரொம்ப காமனான விஷயம், நம்ம தான் தேவையில்லாம ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்றது இப்பதான் இவருக்கு லைட்டா புரிய ஆரம்பிக்குது. இவரோட அண்ணியோட பொண்ணு ரெண்டு பேருமே கொல்கட்டாக்கு தான் கிளம்பி இருப்பாங்க. இவரு நான் வரலன்ற மாதிரி மறுத்திருப்பாரு. ஆனா இப்ப ஹீரோயினை பாக்குறதுக்காக கொல்கட்டாக்கு போனோன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் இருக்காருல, வேற டிக்கெட்லாம் ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. இப்ப இவருமே அவங்க வேலை பார்க்குற ஸ்கூல் கிட்ட வந்துடுறாரு. அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்க மேடம் கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப அவங்கள பாக்குறதுக்காக நடந்து வராரு. அவங்களுமே எதிர இவரை பாக்குற மாதிரி நடந்து வராங்க. ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சுக்கிறாங்க, டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இவர் யோசிச்சு தான் பார்த்திருப்பாரு. உண்மையில அவங்க லைப்ரரியில உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க, எப்படி போய் பேச ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் ரிங்க கழட்டி தந்திருப்பாரு, அவங்களும் கழட்டி தந்திருப்பாங்க. அதை திரும்பி தரலான்னு யோசிக்கிறாரு. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு நமித் வந்துடுறாரு. அதாவது நமித்னு ஒருத்தர் ஏற்கனவே அவங்க லவ் பண்ணாங்கல்ல, அவர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நான் இன்னைக்கு தெரியாம பண்ணிட்டேன், அதுக்காக ஒரு அங்கிளை போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்ட பத்தியா, நீ தப்பு பண்ணிட்ட, திரும்பி நம்ம ரெண்டு பேர் சேரலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இவர்கிட்ட சேர்றத விரும்ப மாட்டாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசுறது மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இதை ஹீரோ லாங்ல இருந்து பாக்குறதுனால தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலுக்கு போய் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் லாங்ல இருக்கிறதுனால அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல, ஆனா ஏதோ க்ளோஸா பேசிக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல இவர் கோவம்லாம் பட்டுட்டு இருக்காரு. நேரடியா அவங்க கிட்ட போய் பேசலான்ற மாதிரி பக்கத்துல வந்துடுறாரு. நான் அண்ணியை விடுறதுக்காக வந்தேன், எதர்ச்சியா அவங்கள பார்த்தேன், அதனால தான் பேசுறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப நமித் இருக்கான்ல, இவர் தான் அந்த அங்கிளா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி கேக்குறான். இதை கேட்கிற இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. இவர் இருக்கார்ல, இவன் தான் அந்த ஆர்வ கோளாறு பையனா அப்படின்ற மாதிரி அவனை கலாய்க்கிற மாதிரிலாம் பேசுறாரு. நாங்க ரெண்டு பேர் பர்சனலா பேசணும், நீ வெளியே வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நமித்தும் சரின்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்ப இவர் இருக்கார்ல, எதிர உட்காந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன், சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த விஷயங்களை பண்ணாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டாரு. அப்படி நீ பண்ணனா நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவேன், கொஞ்சம் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன், தப்பா எடுத்துக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதை கேட்டு இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன கண்ட்ரோல் பண்ற உரிமையை உனக்கு யாரு தந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன இவ இவ்வளவு பேசி கூட இறங்கி வர மாட்டா அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீல் பண்றாரு. நீ மாறி இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் கூட நீ மாறின மாதிரி தெரியல, உன்னதான் லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப அண்ணனும் ஒரு வேலை விஷயமா கொல்கட்டாக்கு வந்திருக்காரு. குசும்க்கு கால் பண்ண எடுக்கவே மாட்றா, நீ எங்கடா இருக்க, என்ன பிக்கப் பண்றதுக்காக வான்ற மாதிரி அண்ணன் இவருக்கு கால் பண்ணிட்டாரு. இவர் கார்லாம் எடுத்துட்டு வரல, டாக்ஸில தான் வந்திருப்பாரு. இப்ப டாக்ஸில அந்த இடத்துக்கு வந்து அண்ணனை கூட்டு போறாரு. அண்ணன் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, இவங்களும் மண்டபத்துல பாதி காசு பே பண்ணோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ராப்ளத்தை பேசி சால்வ் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இந்த குசும் எதுக்காக போனை எடுக்க மாட்றா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்பதான் கார்ல வர ஒரு லேடி இருக்காங்கல்ல, குசுமா பாத்துறாங்க. அண்ணி இங்கதான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எல்லாருமே திரும்பி அந்த காரை பாக்குறாங்க. அந்த இடத்துல குசும் தனியா இல்ல, குசும் கூட ஜாய் இருக்காரு. இத பாக்குற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுவும் இந்த அண்ணன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக குசும் இருக்காங்கல்ல, ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஆனா இவர் போனை எடுக்க மாட்டாரு. இப்ப அண்ணன் வந்து அந்த மண்டபத்தை சேர்ந்தவங்க கிட்ட பேசுறாரு. சரி சார், நீங்க காசு தர தேவையில்ல அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க கூட தான் குசுமா வந்திருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் குசுமா பார்த்து பயங்கரமா கோவப்படுறாரு. நீ எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண, எவ்வளவு நாளா இது நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹஸ்பண்ட் எப்பவுமே இவங்களுக்கான ஸ்பேஸே தந்திருக்க மாட்டாரு, எப்ப பாரு இவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி சமயத்துல தான் ஜாய் கூட இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டிருக்கும், அதுதான் இந்த ஸ்டேஜுக்கு மாறுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பொண்ணுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே தெரியும் போல. பொண்ணு அம்மாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கா. இப்ப பானு இருக்கார்ல, நான் உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன், உன்னை நல்லபடியா தானே பாத்துக்கிட்டேன், உன்னை செல்லமா தான் நான் திட்டுவேன், நீ அதுக்கே இப்படி ஒரு முடிவை எடுத்துருவியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எது செல்லமா திட்டினீங்களா, நான் உங்களை முட்டாள்னு திட்டினா நீங்க ஏத்துப்பீங்களா, உங்களுக்கு கோபம் வரும்ல, உங்களுக்கு சுயமரியாதை இருக்குல்ல, அதே மாதிரி தான் எனக்கும். நான் ஒரு தொழில் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்க அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தீங்களா, வாய்ப்பே ஏற்படுத்தி தரல.
கடைசி வரைக்கும் உங்களுக்கு வேலை பார்க்குற ஒரு அடிமை மாதிரி தான் இருக்கணும்னு நினைச்சீங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டின்னு யாருமே தேவை கிடையாது. உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும், உங்களுக்கு வேலைக்கு கரெக்டா சாப்பாடு போடணும், இது மட்டும் உங்களுக்கு போதும், நான் உங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. என் குழந்தைனை விட நான் 2 வயசு தான் பெரியவ, என் குழந்தைக்கு இதுக்கப்புறம் தான் லைஃபே ஆரம்பிக்க போகுது, அதுக்குள்ள நான் எதுக்கு லைஃபை முடிச்சுக்கணும், அதனால தான் ஆரம்பிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இப்ப பானு கொஞ்சம் இறங்கி வராரு. நீ பண்ண எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன், திரும்பி என் கூட வந்துரு, நம்ம சேர்ந்து இருக்கலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதுக்கப்புறம் என்னால சேர்ந்து இருக்க முடியாது, நான் தனிமையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கப்புறம் என்னால அதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அண்ணனுக்கே தெரியாம அண்ணன் ஒய்ஃப் விஷயத்துல கொஞ்சம் டாக்ஸிக்கா இருந்தாரு பாத்தீங்களா, அதே மாதிரிதான் நம்மளும் மது விஷயத்துல டாக்ஸிக்கா இருந்திருக்கோன்றது ஹீரோக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோவும் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணாம அன்னிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அண்ணி, உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன், நீங்க எங்க இருந்தாலும் சரி அந்த மரியாதை என்னைக்குமே மாறாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்களுமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இப்ப பானுவும் இங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ இருக்கார்ல, ஜாய் வீட்டுல இவங்களை பத்திரமா விட்டுட்டு வரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப 4 பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயின், ஹீரோ, அதுக்கப்புறம் ஜாயி, அண்ணி, இவங்க 4 பேர் தான் போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு தகவல் கிடைக்குது. பாட்டி சீரியஸா இருக்காங்கன்ற தகவல் தான் கிடைக்குது. அதாவது ஹீரோயினுக்கு பாட்டியா ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் சீரியஸான கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. ஏற்கனவே மது ஹீரோவை பிரிஞ்சு கொஞ்சம் சோகத்துல தான் இருப்பாங்க. இப்ப பாட்டிக்கு வேற இப்படி ஆயிடுச்சுல, அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாய் தான் ஆறுதல் சொல்றதுக்காக வராது. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, பாட்டி இந்த ஃபெஸ்டிவல் நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சாங்க, அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு, நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோவா கவனிக்கிறாரு. ஹீரோ இருக்கார்ல, அந்த ஃபெஸ்டிவலை நம்ம கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டா என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. கடவுள் இந்த நாள் தான் பண்ணுலாம் கேட்கறது இல்ல, நம்மளா முடிவு பண்றது தான், நம்ம கொஞ்சம் முன்னாடியே வச்சுக்கலாம், பாட்டியும் ஓரளவுக்கு நார்மலா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி அதுக்கேத்த பிளான் எல்லாம் இவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தீபக்கு ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாரு. என்னதான் இருந்தாலும் குசுமண்ணி பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, அண்ணன் நல்லா தானே பாத்துக்கிட்டாரு, அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நீயும் என்ன மாதிரிதான் இருக்க, நான் புரிஞ்சுக்கிட்டதை நீயும் சீக்கிரமா புரிஞ்சுப்ப, அப்ப நீ மாறுவன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப அந்த ஃபெஸ்டிவலுக்கான வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத பாக்குற பாட்டி கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றாங்க. இப்ப பெட்ல இருந்து எந்திரிச்சிடுறாங்க. பாட்டி ஓரளவுக்கு நடக்கவே முடியுது. இந்த வேலையெல்லாம் எல்லாருமே சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. நடுவுல அந்த நமித் இந்த இடத்துக்கு வரான். திரும்பி இவங்க கிட்ட பேசி சேர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வீட்டுல இருக்க எல்லாருக்குமே நமித் பழக்கம் போல எல்லாருமே சகஜமா பேசுறாங்க. ஹீரோ எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள மது கூட சேர்ந்து அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப தீபக் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. நீ சொன்னதை நான் கொஞ்சம் சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப பாட்டியா ஆக்டிவா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பேத்தி முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல, நமக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப வருத்தத்துல இருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. இப்ப விளக்கெல்லாம் ஒரு இடத்துல விடணும் போல, அதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப விட்ட பெரியவங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் தான் இந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. மழை பெஞ்சதுனால தான் எல்லாருமே கிளம்பி போயிருப்பாங்க. இப்ப ஓரமா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. சரி கிளம்பலான்ற மாதிரி அவங்க போக பாக்குறாங்க. அப்பதான் ஹீரோவும் நிறுத்தி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. லவ்ன்றது ஒருத்தங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்கிறது தான் அப்படின்றத இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஜட்ஜ் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஒருவேளை உங்க சூழல்ல வாழ்ந்திருந்தா நானும் இதெல்லாம் புரிஞ்சிருப்போனா என்னமோ, என்னோட சூழலே வேற, அதனால தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கல, சாரின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப கூட நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனா நான் ஸ்டார்டிங்ல PhD எப்படி வாங்கணும்னோ அந்த மாதிரி இதுல PhD பண்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிறேன், கண்டிப்பா பெட்டரான ஹஸ்பண்டா இருக்கன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்கு நமித்தை விட ஹீரோவை தான் பிடிச்சிருக்கும். அதனால இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல இறங்கி வந்துடுறாங்க. இவர் ரிங்க தரலான்னு பார்த்தா ரிங்கு கிடைக்க மாட்டேங்குது. பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம ஆல்ரெடி என்கேஜ்டு தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப 2 பேருமே கட்டி பிடிச்சி இந்த இடத்துல டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. லாங்ல இருந்து இவங்க சொந்தக்காரங்களாம் இதை கவனிக்கிறாங்கல்ல, பார்த்து சந்தோஷம் தான் படுறாங்க. இவங்க டான்ஸ் ஆடுறதை காமிச்சு அப்படியே நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.